ஏயுடி மூட்டாவின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க சென்னை உள்ளிட்ட மதுரை, திருநெல்வேலி ஆகிய 3 மையங்களில் பேராசிரியர்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு நிறைவேற்ற வேண்டும் என்ற உண்ணாநிலை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கையான கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக அரசால் வெளியிடப்பட்ட அரசாணை எண் 5ஐ தொடர்ந்து அதன் செயல்முறை கடிதமும் கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களால் வெளியிடப்பட்டது. மிக முக்கியமாக ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய பணி மேம்பாட்டு தொகையானது கடந்த 4.5 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஒரே அரசாணை, அந்த அரசானது பின்பற்றாமல் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு மறுத்து வருகிறது. ஆனால் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு முழுமையாக வழங்கப்பட்டு உள்ளது. ஆகையினால் இந்த ஒரு கோரிக்கையை உடனடியாக தமிழக அரசானது தலையிட்டு இதை நிறைவேற்ற வேண்டும். அதைத் தொடர்ந்து எம்ஃபில் மற்றும் பிஹெச்டி முடித்த பேராசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த தர ஊதியத்தை உடனடியாக தமிழக அரசானது தலையிட்டு அதை அறிவித்துவிட வேண்டும். மேலும் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மற்றும் ஓரியன்டேஷன் கோர்ஸ் முடித்த பேராசிரியர்களுக்கு அவர்களுக்கு ஊக்க ஊதியம் வழங்கப்பட்டு வந்தாலும் முடிக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு 31/12/2023 வரை எக்ஸ்டென்ஷன் வழங்க வேண்டும் என்று யுஜிசி அறிவித்ததன் அடிப்படையில் தமிழக அரசானது உடனடியாக அவற்றையும் அமுல்படுத்த வேண்டும். மேலும் 10 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசானது நிறைவேற்ற வேண்டும். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றும் ஒரு சட்டத்தை தமிழக அரசானது கொண்டு வந்தது. கடந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் அந்த சட்ட மசோதா குறித்து அறிவித்தார்கள். ஆசிரியர்களுடைய, பொதுமக்களுடைய, மாணவர்களுடைய தொடர் போராட்டத்தின் விளைவாக அந்த சட்ட மசோதாவானது வாபஸ் பெறப்பட்டு அதை மறுபரிசீலனைக்கு, மறு ஆய்வுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் என்ற ஒரு செய்தியையும் அரசு வெளியிட்டிருக்கிறது. தனியார் பல்கலைக்கழக சட்டத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் இதன் மூலமாக வைக்கின்றோம். வெறும் வாபஸ் என்ற பெயரில் மறு ஆய்வு என்ற ஒரு அறிவிப்பை முற்றிலுமாக நீக்க வேண்டும். உடனடியாக அதை சட்டத்திலிருந்து நீக்கிவிட்டு அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாத அளவிற்கு தமிழக அரசானது தலையிட்டு எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும். சேவியர் இன்றைய நாள் ஏயுடி மூட்டாவினுடைய உண்ணாவிரத போராட்டத்தின் சார்பாக இந்த அரசுக்கு எச்சரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் வைக்கக்கூடிய கடமை, அரசு உதவி பெறும் கல்லூரிகளை, அதில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களையும் ஆசிரியர்களா பணியாளர்களையும் வஞ்சிக்கும் வகையிலே மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு எந்த அரசு ஆணையையும் அரசு கல்லூரிகளுக்கு மட்டும் அமல்படுத்திவிட்டு அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு அமல்படுத்த மறுக்கிறது என்ற குற்றச்சாட்டை இங்கே பதிவு செய்து, இதை தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சரிடமும் கல்வி செயலர்களிடமும் இயக்குநரிடமும் பலமுறை நாங்கள் சொல்லி பார்த்தோம். இதுவரை எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற இந்த அரசு தவறி இருக்கிறது என்பதை பதிவு செய்து, உடனடியாக எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கான
சிஏஎஸ் மற்றும் 10 கோரிக்கைகள் எம்ஃபில் பிஎஸ்டி இன்சென்டிவ், பேராசிரியர் பதவி என்ற ஒரு பதவியை கல்லூரி ஆசிரியர்களுக்கும் வழங்கலாம் என்ற GO 5 கொடுக்கப்பட்ட அந்த ஆணையினை அமல்படுத்த வேண்டும். பல்கலைக்கழகத்தில் இருப்பது போல அரசு உதவி பெறும் கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர் பதவியை வழங்க வேண்டும் என்று கேட்டு கடந்த 4 வருடங்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இதுவரை இந்த அரசு மெத்தனத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஒரு சமூகம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மன நிறைவோடு பணியாற்ற வேண்டும். அந்த மன நிறைவை தர தவறி இருக்கிற இந்த அரசு இந்த போராட்டத்தின் மூலமாக உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி செய்து எங்களுக்கு ஒரு மனநிறைவை தரும் என்ற எதிர்பார்ப்போடு மீண்டும் ஒருமுறை தமிழக முதலமைச்சர் உடனடியாக தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் காந்திராஜ், மாநில தலைவர், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம். ஆட்சி அமைச்சு 4 வருஷம் முடிஞ்சது இல்லை, இன்றைய போராட்டத்திற்கு அப்புறம் மீண்டும் இந்த அரசு செய்ய தவறுமையானால் வருகின்ற 12, 13, 14 சைதாப்பேட்டை கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகத்திலே ஒரு பெரிய தொடர் காத்திருப்பு போராட்டத்தை AUTயும் மூட்டாவும் இணைந்து மாநிலம் முழுவதும் இருக்கிற அனைத்து பேராசிரியர்களும் இங்கே கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகத்துக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுப்பதற்காக முயற்சியில் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த அழுத்தம் என்பது தமிழக அரசு உயர்கல்வித்துறையில் தனியார் உதவி பெறும் கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களாக மாற்றி தனியாருக்கு தாரை வார்ப்பது என்ற நோக்கத்தோடு தான் எங்களையும் வஞ்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் இங்கே பதிவு செய்து அந்த 12, 13 நாளிலும் இதை செய்ய தவறுமையானால் வருகின்ற டிசம்பர் 8ஆம் தேதி அனைத்து கல்லூரிகளிலும் அந்தந்த கல்லூரிகளிலே பேராசிரியர்கள் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் இருப்போம் என்பதையும் பதிவு செய்கிறோம். மாணவர்களுக்கு விடுமுறை காலங்கிறதால தான் நாங்கள் விடுமுறையில் இந்த இதை பயணிக்கிறோம். ஏன்னா நாங்கள் மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்கள். அதுதான் இந்த பல்கலைக்கழக சட்டங்கள் செல்லும்போது மாணவர் அமைப்பு வருவதற்கு முன்பாகவே இந்த அரசு அதை நீக்கிவிட்டது. இல்லைனா மாணவர்கள் வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். எனவே மாணவர் நலன் கருதி தான் இந்த போராட்டத்தில் நாங்களும் பங்கு பெற்றிருக்கிறோம் என்பதை பதிவு செய்கிறோம்.